உனக்கு சோபா கவர் உனக்கு தானே போடுறேன். எதுக்கு உனக்கு இவ்வளோ அவசரம்? உனக்கு தானே போட்டிருக்கேன். நானா கட்டிக்க போகிறேன் அந்த புடவைய? இவ்வளோ கோவம் வருது எடுத்தா, அப்படி இப்படியும் கசக்கி போட்டு வச்சுருக்குற. சரி நீட் பண்ணி போடலாமே. யார் வந்தால் என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு? இந்த சோபா இவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்காங்க அப்படின்னு என்ன தானே திட்டுவாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. நீ இப்படி தான் பண்ணுவ, நாம தான் வச்சுக்கணும்பாங்க. யார் இந்த சோபாவில் உட்கார போதில்லை. நீ இனிமேல் உட்கார விட மாட்டேன்ற, அது வேற விஷயம். யார் வீட்டுக்கு வந்தா வாங்க இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க, வீட்டில் தங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க விருந்தாடி வந்தா. நீ என்ன பண்ணுற? இந்த சோபாவில் உக்காந்தா அவங்களே பார்த்துட்ருக்க. எப்போ சோபா விட்டு எந்திரிப்பாங்க, அவங்க போவாங்க. அப்படி அப்படி வாசல் தான்னு ஏறி ஜங்குன்னு குச்சி படுத்துக்கிற. விருந்தாடி எப்போ போவாங்கன்னு பார்க்கறது தானே பிள்ளைக்கு அடையாளம். உன் சோபாவா? உன் சோபாவில் யாரும் உட்காரக்கூடாது. எங்கேனாலும் உட்காருங்க, சோபாவில் மட்டும் உட்காந்துடாதீங்க. இது எந்த ஊரில் நியாயம்? அது இவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது. அது ஃபுல்லாக உட்காந்து அவங்க அந்த ஓரத்தில் உட்காந்துருக்குறாங்க. நீ இந்த ஓரத்தில் படுத்துக்க வேண்டியதானே? தெரிஞ்சவங்க தானே, அடிக்கடி பார்த்துட்ருக்கீல. ஆனால் அவங்களே பார்த்துட்ருக்க நீ, எப்போ எந்திரிப்பாங்கன்னு, எப்போ வீட்டை விட்டு வெளில போவாங்க, நம்ம ஜாலியாக தூங்கலாம். என்ன போ உன்னோட விருந்தோம்பல் இப்படியா இருக்கிறது? போ, எனக்கு நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூட பிடிக்கல.